ஸ்டார்ட் அப் சிங்கத்துக்கு வர எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 1 கோடி 2 கோடி 11 கோடி 8 கோடிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் கொடுப்பாங்களாப்பான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னொன்று கூட கேட்டாங்க சில பேர், ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோ வந்ததுக்கப்புறம் அடுத்து அப்படியே எப்படிப்பா ரன் பண்ணுவீங்களா இல்லை என்னன்ட்டு. இல்லை, அவங்க என்ன கேட்டாங்கன்னா சிறகடிக்க ஆசை, பிக் பாஸ், அடுத்து கலக்கு போகுது எல்லாரும் ஸ்டார்ட் அப் காமெடிலாம் பண்ணுவீங்களா சார்? இதுவே ஸ்டார்ட் அப் காமெடி தான். டீம் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஏன்னா சம்பளம் இல்லாம கூட எங்கிட்ட 3 மாசமா வேலை செய்யறானுங்க பசங்க. இன்னைக்கு வரைக்கும் அண்ணா சம்பளம் எப்போ போடுவீங்கன்னு ஒருத்தன் கூட வந்து கேட்டது. அந்த டீம் கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுக்கணும். Super Startup in association with Startup Singam. ஏதோ பற்ற வச்சுட்டு தட்டிட்டு இருக்கேன்னு தான் நினைச்சேன். இல்லை, இதுதான் அவங்க சொன்ன அந்த ரியல் இது. லேத்தோ பற்றையோ வச்சு தட்டிட்டு இருந்தேன்னு தான் நினைச்சேன். நிஜமாவே நீ அப்போ ரோபோட் தான் பண்றியா அப்படின்ட்டாங்க. நான் நினைச்சேன் குமார் வேம்பு சார் நம்பினாதான் இவன் நம்புவான் போல. 20 minutes இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 hours டிஸ்கஷன் போய் அதில் அந்த 20 minutes தான் பீப்புள் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 9 மாதம் கேள்விகள் பதில் எல்லாமே நடந்து தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 13 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் மாதிரி. பிஸ்னஸ்க்குள்ள உள்ள போயிட்டோம்னா திருப்பி வரணும்னு தோணவே தோணாது. ஸோ பேக் ஆஃப் த மைண்ட் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் பிஸ்னஸ் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால அது ரொம்ப பிடிச்சும் பண்ணுவோம். அது டிராவல் பண்றது அது ஒரு ஜேர்னி. ஸோ நல்லா இருக்கும். ஸ்டார்ட் அப் சிங்கத்துக்கு வர எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்ட்டே கேட்குறாங்க, நான் ரிவ்யூ பண்ணுறதுனாலே கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுக்குறாங்களா? இந்த 1 கோடி 2 கோடி 11 கோடி 8 கோடிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் கொடுப்பாங்களாப்பான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் தான் அதை தெளிவுபடுத்தணும். லைக் ஒரு ப்ராசஸ் மாதிரி பார்த்தா ஒரு 20 minutes ஷோவில் வராங்க, ஒரு செக் வாங்கிட்டு போகிறாங்கன்ற மாதிரி இருக்கு. அதனால தான் அந்த கேள்வியே வருது. ஆனால் அந்த ஜேர்னி என்னப்பா ஒரு 20 நிமிஷம் பேசினா 1 கோடி 5 கோடி 11 கோடினா அந்த மாதிரி வரும். எஸ், பட் இந்த ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 months நடக்கிற ஒரு ஜேர்னி. நம்ம போடுற ஒரு 3000 அப்ளிகேஷன்ஸ்லேருந்து அவங்க நம்மளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. நிறைய பூட் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ப்ரெசன்டேஷன்ஸ் வைக்கிறாங்க, இன்வெஸ்டர்ஸ் கனெக்ட் வைக்கிறாங்க, டியூ டெலிஜென்ஸ்க்கு நீங்கள் இப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி அதில் எரர்ஸ் இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. கரெக்டாக இருக்கிறதும் இருக்குது. இன்கேஸ் அதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா இதை திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே லைக் நார்மலாக பேப்பரில் நடக்கிற மாதிரி இல்லை இல்லையா? எல்லாமே வந்து கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கும், ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்ஸாக இருக்கும், அண்ட் டிபிஐடி ரிஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் கண்டிப்பாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கணும், டு ரைஸ் ஃபண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் கம்பெனியே இந்த மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்கணும். அதில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் இப்படி எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இட் கோஸ் ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் போயிட்டு கம்பெனியோட வேல்யூஷன் அப்படின்னு வருவாங்க. அந்த வேல்யூஷன் கரெக்டாக இருக்கா, அதை குறைச்சிக்கோங்க, அதை ஜாஸ்தி பண்ணுங்கள், எப்படி இதை வேல்யூ பண்ணீங்க அப்படின்ற ஒரு ப்ராசஸ் 20 minutes இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 hours டிஸ்கஷன் போய் அதில் அந்த 20 minutes தான் பீப்புள் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 9 மாதம் கேள்விகள் பதில் எல்லாமே நடந்து தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஃபார் தட் ஜர்னி அது ஒரு வர்த்தான ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் கொடுப்பாங்க கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா. அதாவது நான் ஒரு விஷயம் மட்டும் அந்த 20 minutes சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் கொஞ்சம் கிளாரிஃபை கொஞ்சம் வெளியாக இருந்தது. ஆமாம், அது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் நான்லாம் நின்னாங்க. நான் பிச் பண்ணது என்னமோ 5 நிமிஷம் தான். அவர் வந்து என்ன பிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. 5 நிமிஷம் தான் நான் பேசினேன். மிச்சம் இருக்கிற 4.5 மணி நேரமும் அவங்க தான் பேசினாங்க. நான் வந்து அவங்க கிட்ட திருப்பி ஆன்சர் பண்றதுக்கும் அவங்க திருப்பி கேள்வி கேட்கறதுக்கும் அவ்வளோ இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் கிடையாது இல்லை. ஸோ எல்லாருமே வந்து ஈஸியாக கொடுத்துட்றாங்களா அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க சார். நாங்கள் ஆனால் வந்து அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எனியோ பணம் வரத்துக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 months எடுக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீலுக்கான சைஸு அண்ட் தென் டைம் லைன். ஸோ அந்த என்டையர் இதுவையும் ப்ராசஸையும் நம்ம கடந்து தான் போவோம். சரி, நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி 5000 ரூபா கேட்டாலே 4 கேள்வி கேட்குறான். என்ன மச்சான், எதுக்கு, என்ன நேற்றுக்கு தானே உனக்கு சம்பளம் வந்துச்சு இப்படின்னு அத்தனை கேள்வி கேட்டு தான் அந்த 5000 அனுப்பு. அப்போ அவங்க வந்து 50 லட்சம் 1 கோடி 5 கோடி 2 கோடி 11 கோடின்னு கொடுக்குறப்ப இந்த கேள்வி எல்லாம் இதுதான் அந்த ப்ராசஸ்ன்னு சொல்கிறதுக்கு தான் இதை நான் கேட்டேன். ஓகே, டன். ஸ்டார்ட் அப் சிங்கத்திற்கு முன், ஸ்டார்ட் அப் சிங்கத்திற்கு பின். ஓகே, இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கம் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னை என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது. இல்லை, உண்மை தான். அதே மாதிரி என்னோட கம்பெனியுமே என்னை மார்க்கெட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா ஸ்டார்ட் அப்க்கு ஃபண்டுன்ட்டு ஒன்று கம்மி தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரு ஃபண்டுக்குள்ளே தான், பட்ஜெட்குள்ளே தான் மார்க்கெட் பண்ணணுன்றப்ப எங்களால் ரொம்ப தூரம் கொண்டு போக முடியல. ஸோ ப்ராடக்டை யூரோப்பியன் காம்ப்ளையன்ஸாக இருக்கணும், யூஎஸ் காம்ப்ளையன்ஸாக இருக்கணும்ட்டு பார்த்து பண்ணுறோம். ஆனால் அது இங்கேருந்து எடுத்து பெங்களூர் போகிறதுக்கே நாங்கள் படாத பாடுபடுவோம்.
அதுதான் ரியாலிட்டி. பட் ஸ்டார்ட் அப் சிங்கம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருந்த எங்களோட ஓன் ஃப்ரெண்ட்ஸே சில கம்பெனியில் இருந்தாலும் தே டிடன்ட் பிலீவ். ஏன்னா இவங்க பட்ஜெட் அந்த கன்சர்ன்லாம் இருந்தது. இப்போ அவங்க எல்லாமே ஓகே நீ நிஜமாவே ஒன்று பண்ற, நான் ஏதோ நீ ஏதோ பண்ற, தூரத்தில் இருக்கவங்கள கூட கன்வின்ஸ் பண்ணிடலாம், பக்கத்துல இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்றதுதான் கஷ்டம். என் க்ளோஸ் ரூம்மேட் 4 வருஷமா படிச்சவங்களே பார்த்தீங்கன்னா நீ ஏதோ பற்ற வச்சுட்டு தட்டிட்டு இருக்கேன்னு தான் நினைச்சேன். இல்லை இதுதான் அவங்க சொன்ன அந்த ரியல் இது, லேத்தோ பற்றையோ வச்சு தட்டிட்டு இருந்தேன்னு தான் நினைச்சேன். நிஜமாவே நீ அப்போ ரோபோட் தான் பண்றியா அப்படின்ட்டாங்க. நான் நினைச்சேன் குமார் வேம்பு சார் நம்பினாதான் இவன் நம்புவான் போல. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இப்போது பேஷண்ட்ஸ் யூசர்ஸ் கஸ்டமர்ஸுக்கு வரும்போது அவங்க இதை பார்க்குறாங்க, நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், இது எதுக்காக பண்ணுறோம், அந்த ஸ்டோரி அவங்களுக்கு போய் சேருது. அந்த ஸ்டோரி சேர்ந்ததுக்கப்புறம் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி அது போய் அவங்க ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து நிறைய பேர் அப்படியே அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும். நைட்டு 10 மணி 11 மணிக்கு எனக்கு கால் வந்துச்சு, சார் எங்களுக்கு ஒரு கை தேவைப்படுது சார், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ண முடியுமா? ஸோ நாங்கள் இந்த மாதிரி இப்போது தட் ஹஸ் ஆக்சுவலி given us வெரி குட் ட்ராக்ஷன். சூப்பர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல நம்பிக்கை அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வியாபாரம் அதிகமாகுது, வருமானம் அதிகமாகுது, எல்லாமே நமக்கு வந்து ஏற்கனவே இருந்ததுலேருந்து இன்னும் அதிகமாகுது. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்களுக்கு கல்யாணம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது இங்கே வந்தால். இல்லை பொண்ணு இதெல்லாம் கொடுக்குறப்ப பொண்ணும் கொடுப்பாங்கல்ல, ஒரு நம்பிக்கை வரணும்ல அதுக்கு. அந்த இன்னொன்று கூட கேட்டாங்க சில பேர் ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோ வந்ததுக்கப்புறம், ஈவன் ஆஃபீஸ்க்கு வந்தே சில கிளைண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, அடுத்து அப்படியே எப்படிப்பா ரன் பண்ணுவீங்களா இல்லை என்னன்ட்டு. ஏன் அதுக்கு தானே ஃபண்ட்லாம் வருது, செட்டில் ஆகிட்டீங்கல்ல, 11 கோடி ஆகிட்டீங்க. அப்புறம் இல்லை அவங்க என்ன கேட்டாங்கன்னா கேட்குறாங்க சீரகடிக்க ஆசை, பிக் பாஸ், சூப்பர் சிங்கர்லாம் கோமாளிலாம் போயிடுவியான்னாங்க. நான் ஏன் அங்கே போகணுன்னா தான் விஜய் டிவியில் வந்து சார் அது எனக்குமே நடந்துச்சு சார். நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, விஜய் டிவி அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் சிங்கர் ஷோ போயிடுவீங்களா, அங்க போயிட்டு இது பண்ண போறீங்களா? இது உங்க மேல தப்பு இல்ல, விஜய் டிவி அதை பண்ணுவாங்க. அதுதான் சூப்பர் சிங்கருக்கு வர்றவனா குக் வித் கோமாளிக்கு வர்றவனா இதுன்னு பண்றதுனால உங்களையும் அப்ப அடுத்து கலக்கு ஸ்டார்ட் அப் காமெடி எல்லாம் பண்ணுவீங்களா சார்? இதுவே ஸ்டார்ட் அப் காமெடி தான். ஸ்டாண்ட் அப் காமெடி ஸ்டார்ட் அப் காமெடியாக போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேசணும். இப்போ இந்த ஸ்டார்ட் அப்ங்க முன்னாடி பின்னாடி அதெல்லாம் பேசிட்டோம். நீங்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அது நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க. அதுலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு மேஜர் ஒரு மொமெண்ட் இருக்கும், இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணணுமா, அப்படி ஒரு மொமெண்ட் ஏதாவது உங்களுடைய இதில்? ஏன்னா இது வந்து ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேருக்கு நடக்கிறது. ஒரு தடவை 2 தடவையாப்பா டெய்லி அப்படி தான்ப்பா இருக்கு அப்படின்னு தோணும்ல, அப்படிதானா? ஆக்சுவலாக நான் ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் குணசேகரன். ஸோ அவங்களும் நானும் பார்ட்னராக இருந்தோம், பிஸ்னஸ் பார்ட்னராக. அதுக்கப்புறமா தான் வி காட் மேரீடு. ஸோ பார்ட்னராக இருக்கும் போதே எங்களோட மைண்ட் செட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சு. ஸோ ஓகே ட்ராவல் பண்ணலாங்கிற மைண்ட் எங்களுக்கு இருந்துச்சு. அண்ட் பிஸ்னஸோட பிகினிங் ஸ்டேஜில் தோணியிருக்கு, சேலரி கூட கொடுக்க முடியலையே, ஒருத்தர் வந்து வேலை செய்வோம், ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து 13 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் மாதிரி. பிஸ்னஸ்க்குள்ளே உள்ளே போயிட்டோன்னா திருப்பி வரணும்னு தோணவே தோணாது. ஸோ பேக் ஆஃப் த மைண்ட் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் பிஸ்னஸ் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால அது ரொம்ப பிடிச்சும் பண்ணுவோம். அது ட்ராவல் பண்ணுறது அது ஒரு ஜேர்னி. ஸோ நல்லா இருக்கும். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா எங்களோட ஒர்க் பண்ணுற டீம் அவங்களுமே அப்படிதான். லைக் அவங்களுமே நைட் ஆனாலும் ஒரு லீட் எடுத்து பேசுவாங்க, எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, எங்களை பிடிச்சி அனுத்துவாங்க, சீக்கிரம் அப்ரூவல் பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டீமுமே எங்களுக்கு அப்படி அமைஞ்சது. அவங்களோட ட்ராவல் பண்ணுறோங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு, அது எப்படி சொல்லன்னு தெரியல, அது ஒரு எங்களுக்கு ஒரு ஃபார்ச்சூன், ஒரு பிளெஸிங் தான். பெரிய விஷயம் அது அமைஞ்சு வர்றது. சார் நீங்கள் அந்த கேட்டிங்க பார்த்தீங்களா, எப்பயாவது விட்டுட்டு ஓடிடலாமான்னு தோணும். லாஸ்ட் ஒன் வீக்காக அப்படி தான் இருக்கேன் நான், விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸ்டார்ட் அப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி கூட நம்ம சொல்லுவோம். ஸோ மேலே ஏறுறப்ப டக்குன்னு கீழே தள்ளி விடுவாங்க எல்லாருமே அப்படின்றது தான். ஸோ அப்படி கீழே விழுந்தாலும் திருப்பி மேலே ஏஞ்சிக்கிறதுக்கு என்ன அப்படின்றத யோசிக்கணும்ல, அந்த யோசிக்கிற டைமுக்கு தான் விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்ற தோன்ற அந்த டைமை. ஸோ லாஸ்ட் 1 வீக்காக அப்படி தான் ஃபீல் பண்ணிருக்கோம். பிகாஸ் ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுவோம், ஃபெயில் ஆகும், திருப்பி வந்து டீம் கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டோம்னா அவனுங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பானுங்க அந்த நேரத்தில். சரி அண்ணா நான் பண்ணிடுறேண்ணா, ஓகே நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ள ஒரு பக்கம் ஃபண்டும் காலி ஆகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வந்து ரெவென்யூ வருமா வராதா என்ன ஏதுன்னு தெரியாது. ஆர்டர்ஸ் நம்ம இப்போ எடுத்து கொடுக்குறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவோம்.
ஸோ இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்றப்பவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார், நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, இப்படி மேலேருந்து கீழே தொங்க விட்டா எப்படி ரோபோட்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்லாம் கூட கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அது உள்ளே கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கடலாக இருக்கும். ஸோ அதுக்கு பேசாமல் நான் ஜாலியாக நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், சரி தேவையில்லாமல் இதுக்கு வந்து மாட்டிக்கிட்டேன் போல அப்படின்ற மாதிரிலாம் தோணியிருக்கு எனக்கு. பட் என்னதான் தோணினாலும் அன்றைக்கி நைட்டு மட்டும்தான் அப்படி இருக்கும். அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி சரி ஓகே வாங்க போவோம், திருப்பி ஏதாவது பண்ணுவோம் இன்னைக்கு அப்படின்றதான். ஏன்னா அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி டீம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஏன்னா சம்பளம் இல்லாமல் கூட என்கிட்ட 3 மாசமா வேலை செய்கிறானுங்க பசங்க. இன்னைக்கு வரைக்கும் அண்ணா சம்பளம் எப்போ போடுவீங்கன்னு ஒருத்தன் கூட வந்து கேட்டதில்லை. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து சேலரி வரப்போ அவர் கொடுத்துருவாருன்ற அந்த ட்ரஸ்ட்டை நம்ம இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்காகவே சரி ஓகே அந்த பசங்களுக்கு சேலரி கொடுக்கவாச்சும் நம்ம ஓடணும்டா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த டீம்ன்றது வந்து இட்ஸ் அ பிளெஸிங் அப்படின்றது தான். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்கிறது. அந்த டீம் கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுக்கணும். அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, அது ஒன்லி எங்களுக்கு மட்டும்தான். எல்லாருமே வந்து அது ஒரு சந்தோஷமாக காமெடியாக வார்த்தைகளில் கடந்து போனாலும் கூட அந்த ஒவ்வொரு தருணமும் எப்படி இருந்திருக்குன்றது, இந்த பிரசவ வலி தான் இருக்கிறதுலே பெரிய வலிமையில் அதை விட பெரிய வலியை அந்த இரவுகளில் இவங்க எல்லாருமே சந்திச்சிருப்பாங்க. அதுதான் உண்மை. அது ஒரு ஸ்டார்ட் அப்பை எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இன்றைக்கி கன்வின்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி நம்மள்ட்ட வந்து உட்காந்துருக்காங்கன்னா அப்போ ஒருத்தர் சட்டையும் பின்னாடி இருந்து நீங்கள் ஆங்கிள் வச்சிங்கன்னா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். பட் அந்த எஃபர்ட் தான் இன்றைக்கி அவங்களை இங்கே உட்கார வச்சிருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு இது பயங்கர உந்துதலாக இருக்கும். இன்றைக்கி நைட் இல்லை நம்மளோட பிஸ்னஸோட லாஸ்ட் டேட்னு முடிவு பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க இந்த வீடியோஸ் பார்த்து. அந்த மோட்டிவேஷனை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஏதோ நான் இந்த கேள்வி அவனை கேட்க சொன்ன மாதிரியும் நான் ஏற்கனவே இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்ட மாதிரியும் கைத்தட்டலன்னா நைட் அவங்களுக்கு டின்னர் அப்படிலாம் இல்லை. ஒரு ஓகே ஆர்ஜே விக்னேஷ்க்கு காம்படிஷன் இது கேட்போம். கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்துடும். அந்த அடுத்த வாரம் எப்போ வரும்னே தெரியாது. ஆனால் அந்த அடுத்த வாரம் போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்ச மாதிரி பொசுக்குன்னு வந்துடும். எங்களுக்கு ஃபோன் பண்ணவங்களை எடுக்க முடியாத டைமில் போயிட்டு நாங்கள் அடிப்போம். எங்களுக்கு எவ்வளோ போடணும்? எங்கள் பசங்களாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட். அவங்களுக்கு தெரியும், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கட்டும். நாங்கள் அவங்கள இன்டர்வியூ பண்ணுறதில்ல, அவங்க தான் வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. சொல்லுங்கள், என்கிட்ட எப்படி நீங்கள் வேலை வாங்குவீங்க? இல்லை வேலை வாங்குவீங்களா அப்படின்னா நான் வரமாட்டேன். Black Sheep Super Startup in association with Startup Singam.